இந்தாடி பால் ஆறிட போகுது குடி. மா என்னம்மா இது? அர்ச்சனா என்ன இது இப்படி வேஸ்ட் பண்ற? இது வேஸ்ட் பண்றனா? அப்பா இது என்னன்னே தெரியலப்பா. பால் மாதிரி இல்லப்பா, ஒரு மாதிரி இருக்குப்பா. அர்ச்சனா இது கோட் மில்க். கோட் மில்கா? அது எதுக்குமா எனக்கு? உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல, இந்த மாதிரி ஏதாவது பால் கொடுத்தோம்னா உன் வாய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லா பாட்டு பாடுவ, கல்யாணம் பண்ணி அனுப்பிடலாம் சீக்கிரம். அதனாலதான். மா இப்படிலாம் நான் பாட்டு பாடி மாப்பிள்ளைய உஷார் பண்ணி என்னமா பண்ண போறேன்? ஆமாண்டி, நம்ம பெரிய கோடீஸ்வரங்க, நம்ம கிட்ட இருக்க சொத்தெல்லாம் காமிச்சு உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்கு. இப்படி ஏதாவது பண்ணாதாண்டி மர மாப்பிள்ளை மயங்கிடுவான், உனக்கு கல்யாணம் பண்ணி கரை சேர்க்க முடியும். அர்ச்சனா 1 லிட்டர் 50 ரூபாமா, பார்த்து குடிச்சிடுமா. உனக்கு ஓம் பிரச்சனை, குடிச்சு தொலைறேன். கன்றாவியால இருக்கு. எடுக்காம குடி வாய. ஆஹா, மா இதுல பீஸ் கொண்டு வா. அர்ச்சனா என்னம்மா இவ்வளவு சாப்பிடுற? கொஞ்சமா சாப்பிடுமா. என்னப்பா சொந்த பொண்ணு சாப்பிடுறது இப்படி கண்ணு வைக்கிற? சி, வெரி பேட். இல்லம்மா, அதிகமா சாப்பிட்டனா தொப்பை போட்டுரும். பா எனக்கு ஆல்ரெடி தொப்பை இருக்கு, பிரச்சனை இல்லப்பா. இல்லம்மா, உனக்கு மாப்பிள்ளை பாக்குறோம்ல, தொப்பை போட்டுச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுல அதிகமா டௌரி கேட்பாங்க அப்பா கிட்ட. எனக்கு சோறே வேணாம். எதை கொண்டு எதோட கனெக்ட் பண்றாங்க? அடி அர்ச்சனா, மணி 9:30 இன்னும் தூங்காம டிவி பாத்துட்டு இருக்க. போய் சீக்கிரம் தூங்கு. மா இப்பதான் போக முடியாது, போமா. ஏங்க அவகிட்ட சொல்லுங்க சீக்கிரம் தூங்க சொல்லி. அர்ச்சனா அம்மா சொல்றாங்கல்ல, போய் தூங்கு. அப்பா என்னப்பா இது? டெய்லி 12:30 1 மணிக்கு தானே தூங்குவேன், 9:30 வந்து உயிர் எடுக்கிறா. அர்ச்சனா உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டோண்டி. இப்படி ராத்திரி பூரா டிவி பாத்துட்டு இருந்தா கண்ணை சுத்தி கருவளையம் வந்து அழகு போயிருண்டி. அப்புறம் எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும்? நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ்டி, நம்ம கிட்ட சொத்து பத்தா இருக்கு. தயவு செஞ்சு புரிச்சுக்கடி. ஐயோ சரி சரி, புலம்பி தொலையாத, போய் தொலைறேன். நாவரு அடியே, அந்த வெள்ளரி பிஞ்ச வெட்டி வச்சிருக்கேன், கண்ணுல வச்சுட்டு தூங்குடி. சரி.